அனைவருக்கும் வணக்கம். நாம் போடுகிற வீடியோக்களை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் மேலும் நீங்கள் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஊக்கமளிங்க. சிறப்பான கருத்துக்களுடன் ஜோதிட தகவல்களுடன் தொடர்ச்சியாக வீடியோக்களை நான் வழங்கி கொண்டே இருப்பேன். இப்போ நாடி ஜோதிடத்தில் ஒரு பெண் ஜாதகத்தில் கணவன் எப்படிப்பட்ட கணவன் அமைவான் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கங்கள். உதாரணம், செவ்வாய் நாடி ஜோதிடத்தில் செவ்வாய் களத்திரக்காரகனாக, பெண் ஜாதகத்தில் கணவனாக நாம் அதை வைத்து கண்டறிகிறோம். இப்போ செவ்வாய் இருக்கும் இடம், செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய பிளானட்டு, இதை பொறுத்து அவருடைய கணவனுடைய நிலை நமக்கு தெரிய வரும். இப்போ உதாரணமாக செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்றிருக்கு. செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்றிருக்குன்னா கர்வமானவர், அரசு வழியில் அரசாங்க வழியில் ஆதாயம் பெறுபவர், அரசு உத்தியோகத்தில் இருப்பவர், மற்றவர்களை கமாண்டிங்கான கருத்துக்களை சொல்லக்கூடிய நிலையில் இருப்பார். சில நெருப்பு ராசிகளான மேஷம், சிம்மம், தனுசு இதை போல உள்ள ராசிகளில் இருக்கும் பொழுது இராணுவம், காவல்துறை இதன் போன்ற சீருடை பணியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு, மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் கொடுக்கும். அதே போல் செவ்வாய் சந்திரன் சலன புத்தி உள்ளவர், ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டார், கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான தொழில், அதாவது வியாபாரம் சார்ந்தது, உள்ளூரை விட்டு வெளியே போய் பிழைக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ செவ்வாய் சந்திரன் இருக்குன்னா ஒரு பெண்ணுக்கு அவருடைய சகோதரனே வெளியூரில் இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அப்படிப்பட்ட கணக்கு. என்ன கெட்ட பழக்கங்கள் வரக்கூடாது, வந்துட்டால் கொஞ்சம் அதிகமாக அதுக்குள்ளே போகும். மது அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் வீக்கான நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் செவ்வாய் புதன் அப்படின்னாலே தன்னை அதிக புத்திசாலியாக நினைத்துக் கொள்வார்கள். மற்றவர்கள் சொல்றதை கேட்கறதை விட பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி கவர் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட்டுகள் உண்டு. கொஞ்சம் அதிகமாக புகழ்ச்சியாக பேசி மற்றவர்களை தனக்கு சாதகமாக ஆக்கக்கூடிய ஒரு சூட்சும புத்தி கொண்டவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரியான செவ்வாய் புதன் தொடர்புள்ள கனெக்ஷன் இருக்குன்னா நாம் அதன் இருக்கும் இடம், அதனுடைய தன்மைகளெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நாம் அந்த பெண்ணுடன் சேர்க்க வேண்டும். சரிங்களா? அதே போல் செவ்வாய் குரு கர்வமானவர், யாருக்கிட்டையும் அடிபணிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டார். நான் கரெக்டாக இருக்கிறேன், மற்றவங்களும் கரெக்டாக இருக்கணும், நான் சொல்கிறத மற்றவங்க கேட்கணும். அதாவது அவருக்கு தர்மம் செய்கிறத செய்வார். தர்மம் இல்லைன்னு பட்டுட்டு பொய் இருக்கிற மாதிரியான ஒரு கணக்கு இருக்குன்னா அவங்ககிட்ட துறை போயிடுவார். பெரும்பாலும் சொந்த பந்தங்களோட கர்வமாக தான் நடந்துக்குவார், ஓட்ட மாட்டார். மனைவியையும் அதே போல் இருக்கணும்னு எதிர்பார்க்குற ஒரு தன்மை உண்டு. ஸோ அந்த கர்வம் கொஞ்சம் குறைஞ்சா வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். இருதயம் சார்ந்த சில தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளவர் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டு. அப்புறம் செவ்வாய் சுக்கிரன்னாலே போன ஜென்ம பந்தம் உள்ளவர்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்துடும். அதாவது யார் யாருக்கு செவ்வாய் சுக்கிரன் தொடர்பு இருக்கிறனாலே போன பூர்வ புண்ணியத்தில் அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மனைவி கணவன் மேலே அதிகம் பிரியும், கணவன் மனைவி மேலே அதிகம் பிரியும். ஸோ ஒன்றுக்கு ஒன்று பிரியம் ஓவருங்கிற போர்வையில் ஒருத்தர் கட்டுப்படுத்துவாங்க. அதன் மூலம் சில சண்டை சச்சரவுகள் வரும். திருமணத்திற்கு பிறகு கணவன் வளர்ச்சி அடைவான், கணவனுக்கு வீடு வாசல் இருக்கும். ஸோ பொருளாதாரத்தில் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். காம விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இருந்தால் நல்லாயிருக்கும். இருந்தால் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்கும்.
அதே போல் செவ்வாய் சனி. செவ்வாய் சனினாலே இவருக்கு திருமணம் நடக்கிறதுக்கே ரொம்ப தடைகள் வரும். திருமணம் கூடி வந்து நடக்கிற காலகட்டத்தில் நிறைய தடைகள், சொந்த பந்தங்களுக்குள்ள தொந்தரவுகள், திருமண காலகட்டத்திலேயே சில எதிர்பாராத கெட்ட சம்பவங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிறதுக்கான சில அமைப்புகள், சில இடையூறுகள், சில குடும்ப நபர்களுக்கு எலும்பு முறிவு போன்ற விஷயங்கள், திருமணத்துக்கு இது பண்ணி முடிச்சிருவாங்க, வேலையில் ஒரு தொய்வு வரும். இப்படிப்பட்ட சில நிகழ்வுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உள்ள கணவன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணத்துக்கு கடுமையான தடை. அப்போ இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் சனி இருக்கிறவங்கன்னா என்ன, திருமணம் வேகமாக பேசணும், பிடிச்சாச்சுன்னா சீக்கிரத்தில் திருமணத்தை முடிக்கணும், நாள் கணக்கு தள்ளக்கூடாது. ஸோ நாள் கணக்கு தள்ளி இது பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, கூடவே செவ்வாய் சனி சந்திரன்னா கண்டிப்பாக திருமணம் போய் பாதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் செவ்வாய் ராகு உணர்ச்சி வசப்படக்கூடியவர், நல்லவர் தான், ஆனால் பொறாமை குணம் இருக்கும். மற்றவர்களை பார்த்து பொறாமை விடுவார். இப்போ ஒரு குடும்பத்தில் 2 அக்கா தம்பி அவள் தங்கச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்குன்னா அவங்கள பார்த்து பொறாமப்படுற தன்மை. அதனால் மனைவியை கட்டப்படுறது கூட மனைவிகிட்ட எரிஞ்சு விழுற மாதிரி, அதாவது சிலதை புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாத ஒரு இது. அப்போது அப்படிங்கும் பொழுது மற்றவர்கள் சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு இது, கேட்டுட்டு அதன் மூலம் செயல்படக்கூடிய ஆத்திரக்காரராகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ மற்றபடி நல்லவர் தான், ஆனால் அவரை அதற்கு தக்கன நாம் டியூன் பண்ணி கொண்டு போகணும். செவ்வாய் கேது பெரும்பாலும் உலகாயுத விஷயங்கள், அதாவது மன வாழ்க்கை இது விஷயங்களில் இப்போ திருமணம் நடக்கிறது, அந்த பெண்ணுக்கு திருமணம் கணவனை கொண்டு வர்றதுக்கு மிக கடினமான இது இருக்கும். அப்படியே வந்தால் கூட வாழ்க்கையில் கணவனால் ஒரு பிடிப்பில்லாத கணவன் வந்து சேருவார், அல்லது தொழில் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ ஒரு பெரிய வளர்ச்சியை சொல்லாத ஒரு நிலைமை இருக்கும். அதாவது ஆன்மீக நாட்டம் இருப்பது போல சில புறம்பான தொழில்களும் சிறப்பான விஷயங்கள்லையும் இது பண்ணி நாம் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கணவன் விஷயத்தில் கொடுக்கறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ இதே போல் ஒவ்வொரு கிரகமும் சேர்க்கைகளை பார்த்து அதற்கு தக்கன நாம் பெண்ணிற்கு வரனை தேடும் பொழுது சிறப்பான வாழ்க்கை அமையும். அனைவரும் பாருங்கள். நன்றி.